அதாவது நமக்கு ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா 1 மந்த்து வரை கூட நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் இப்போ என்ன எல்லாம் தயார் பண்ணுறேன்றதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, தனியாவில் வந்துட்டு கொஞ்சம் மிளகு சேர்த்து ஏலக்காய்லாம் சேர்த்து அதில் வந்து நான் தண்ணி குடிப்பேன். டெய்லியும் வந்துட்டு மார்னிங் எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தண்ணிக்காக இதை வந்துட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே, சீரகமாக இருக்கட்டும், சோம்பாக இருக்கட்டும், மிளகாய் இருக்கட்டும், எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சிலேயே நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுப்பேன். இது வந்து 1 மாதம் எவ்வளோ நாள் அது இருக்குதோ அந்த பவுடர் அது வரை நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் எடுத்து வச்சுப்பேங்க. இது வந்து ஃப்ரீ டைமில் பசங்க காலேஜ் போனதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஓகேங்க. இதில் வந்து நம்ம என்ன பேச வந்தேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போது நமக்கு 40+ இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா நம்ம யோசிப்போம், நமக்கு அவ்வளோதான் லைஃபு, அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நிறைய யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்காமல் 40+ அப்படிங்கிறதுக்கு நமக்கு முடிஞ்சு போகிற டைம் இல்லை. நமக்கு இனிமேல் தான் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறத ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே லைஃப் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 40+ இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம், கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். அதனால் வந்து நமக்கு இன்னி இருக்கிற காலங்களில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம லைஃப் எடுத்துகிட்டு போகணும், அதாவது நம்ம லைஃப் நம்மளே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். 40 வரை என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா, குழந்தைகளுக்காக, ஹஸ்பண்டுக்காக, அம்மா அப்பாவுக்காக, இந்த மாதிரி நம்ம லைஃப்பை வந்து நிறைய நம்மளுக்காகன்னு இல்லாமல் பிறருக்காகவே இது பண்ணியிருப்போம். ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 40+ல் நம்மளுக்காக ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு டெய்லி நல்லா நம்மளால் வாக்கிங் போகிறது, நம்ம உடம்பை வந்து நல்லா கவனமாக பார்த்துக்கிறது, ஒரு சேமிப்புனா ரொம்ப ஜாஸ்தி இல்லைனாலும் ஒரு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி நம்ம சேமித்தோன்னா கூட அது ஒரு காலத்தில் பார்த்தோன்னா பிக் அமௌண்ட்டாக இருக்கும். அது நமக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அது வரை என்ன பண்ணியிருப்போம்னா, 40+ வரை என்ன பண்ணியிருப்போம், குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறது, ஹஸ்பண்டுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி, இந்த மாதிரி நம்ம யோசிச்சுன்னே இருந்திருப்போம். அப்போ இதில் இருக்குது, அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான். பட்டு நம்மளே நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நம்மளை மேக்கப் பண்ணிக்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போது நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னா. ஆமாம், நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளை அதை என்ன சொல்கிறது, நம்மளே சரி பண்ணிக்கிட்டோம்னாலே ஒரு ஹாப்பினஸ் தான். இது ஒரு நமக்கு வந்துட்டு 40+ல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. பட் எல்லாருக்கும் இது தெரியும், இருந்தாலும் நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யலாம். அதாவது நம்ம நிறைய படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வெளியே போய் வேலை பார்க்குறாங்க, அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட், அவங்க நல்ல ஒரு இதில் இருக்கிறாங்க அப்படி சொல்லி யோசிப்போம். ஒன்றும் இல்லை, கம்மியாக படிச்சிருக்கிறோன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எதனா செஞ்சு நம்ம சாதிக்கலாம். அதாவது படிக்காதவங்க சாதிக்க முடியாது அப்படின்றது எதுவும் கிடையாது. அதாவது நம்மளுக்கு என்ன புரியுது, நமக்கு என்ன தெரியுது, டெய்லரிங் தெரியுதா, அதை பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு வந்துட்டு எதனா இப்போ ட்ரெஸ்ஸை வாங்கி செல் பண்ணுறதுக்கு நமக்கு வருது அப்படின்னா அதை வாங்கி செய்யலாம். அது வந்து நம்ம ஒரு 1000 rupees நம்ம ஏர்ன் பண்ணால் கூட நமக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை தரும். ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வந்துட்டு குழந்தைங்க, ஹஸ்பண்டு, குடும்பம் இப்படியே போயிட்டு இருந்திருப்போம். ஆனால் 40+ல் தான் நமக்கு தோணும், நம்ம என்னவா இருந்தோம், அவ்வளோதான், நம்ம லைஃபே இப்படி தானா அப்படி சொல்லிட்டுலாம் தோணும். ஆனால் அது இல்லாமல் நமக்காக நம்ம செய்யலாம் அப்படின்னா, இப்போ ஆரம்பித்தனாலும் நம்மளால் சக்ஸஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச வேலைங்களை செய்யலாம். ஆஃபீஸ் போய் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஆன்லைன் பிஸ்னஸ் இப்போ நிறைய இருக்குது. ஒரு பொருளை வாங்கி நம்ம சேல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெஸ் தைச்சி கொடுக்குறதா இருக்கட்டும்,
எல்லாமே பண்ணலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி அதாவது மிச்ச காலங்களில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம விரும்பின மாதிரி இருந்து பார்க்கலாமே அப்படின்றது 40+ இருக்கிறவங்களோடது. ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம ஓவராக ஷேர் பண்ணக்கூடாது அடுத்தவங்கக்கிட்ட அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பிறர்கிட்ட பிறர் அப்படின்னா அதை ரொம்ப அவசரமாக நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கூட சொல்லலாம் அந்த விஷயத்தை, அதனால் தப்பு கிடையாது. அது மாதிரி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் ரொம்ப ஓவர் திங்க் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்துட்டு சோர்வடைய செய்யும். அது வந்துட்டு அதனால் நம்ம அதை ரொம்ப இது பண்ண வேணாம். ரெண்டாவது, நம்மளோட பலவீனத்தை பற்றி யாருக்கிட்டேயும் நம்ம அதிகமாக ஷேர் பண்ணுறது அவசியம் இல்லாது. ஏன்னா அந்த ஷேர் பண்ணுறத விட நம்ம அமைதியாக சைலண்ட்டாக இருந்துட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். இதெல்லாம் வந்துட்டு அதாவது ஒரு சில விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் இதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாரையும் நம்புறது அதுவுமே இருக்கக்கூடாது. அது வந்து எல்லாரையும் நம்பக்கூடாது. எல்லாரையும் நம்பினோனாலே சரி இருக்காது. ரெண்டாவது, நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்க நம்மக்கிட்ட, கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நெகட்டிவ் பீப்புள்ஸை யோசிக்காமல் அவங்கள விட்டு நம்ம விலகி வந்துட்டோம் அப்படின்னாலே பாதி சக்ஸஸ் நமக்கு. ஏன்னா நம்ம இது பண்ண போகிறோம், இதை செய்யணும், இது வாங்க போகிறேன், இது வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னாலே ஐயோ இதெல்லாம் எதுக்கு இதுன்னு அப்படி சொல்கிறவங்க நம்ம கூட இருந்தாங்கனாலே நம்ம அடுத்த லெவல் போக முடியாது. சூப்பர்ப்பா, நல்லா நீங்கள் வாங்கியிருக்கிறது நல்லா இருக்குது, நீங்கள் இது செய்ய போகிறீங்களா, சூப்பர், இது பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், அவங்க இருந்தால் கூட நமக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது மோட்டிவேட்டாக இருக்கும். பட்டு அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டு நம்ம தள்ளியே இருக்கிறதே பெட்டர். அடுத்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, சில பொருட்கள்லாம் இருக்குது தேவையில்லாமல், அதாவது ஆசைக்கு நம்ம பொருளை வாங்காமல் தேவைக்கு நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட பணமும் மிச்சம், வீட்லேயும் பொருளுங்களை ஓவராக நம்ம அடக்கி வைக்கிறணும் அப்படி அவசியம் இருக்காது. ஸோ நமக்கு தேவைக்கான பொருள்களை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாமல் கொஞ்சம் இந்த ஆர்டர் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணோன்னு வச்சுங்களேன், நமக்கு ரொம்பவே பணம் சேவ் ஆகும். இதாங்க சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். அதாவது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்துட்டு இப்போ வீடியோவில் பேசினது உங்களுக்கு பிடிக்கலைனாலும் கமெண்ட்டில் சொல்லலாம், இல்லை பிடிச்சிருக்குனாலும் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும். பாய், தேங்க்யூ.